தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக முன்னாள் தலைவர் கட்சியிலிருந்து விலகுகின்றார், எம்எல்ஏ சீட் வழங்கவில்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் கட்சியிலிருந்து விலகுகின்றார், எம்எல்ஏ சீட் வழங்கவில்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது. இந்த வேட்பாளர் பட்டியலில் பலருக்கு சீட்டு கிடைக்கவில்லை, இதனால் அதிருப்தியில் உள்ளனர். அதில் முக்கியமானவர் அண்ணாமலை. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழகத்தில் பாஜக ஓரளவு கால் ஊன்றியது, பாஜக வளர்ச்சியடைந்தது. ஆனால் அவர் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். பாஜகவுடைய வளர்ச்சி கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையானது. தற்பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர் வெற்றி பெறக்கூடிய, அவர் விரும்பிய அந்த தொகுதியை பாஜக கொடுக்க முன்வரவில்லை. இதன் காரணமாக வேறு ஒரு தொகுதியை பாஜக தலைமை அவருக்கு ஒதுக்கியுள்ளது. அதில் அண்ணாமலை போட்டியிட மறுத்துவிட்டார் என கூறப்படுகிறது. தற்பொழுது வெளியிடப்பட்ட பட்டியலில் அண்ணாமலை பெயர் இல்லை. இதனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் வருத்தத்தில் உள்ளார்கள். ஏற்கனவே அண்ணாமலை பெயரில் அவர்கள் மன்றம் வைத்து பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். அதுவும் நயினார் நாகேந்திரன் அவருடைய ஊரிலே மன்றம் வைத்தார்கள். தற்பொழுது அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவரை கட்சியிலிருந்து விலகுமாறு வற்புறுத்துவதாக கூறப்படுகிறது. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.